குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்ஸ் அகாடமி. ஒரு முக்கியமான அப்டேட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது பிசி எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா தவறாக கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வழக்கு தொடுத்திருக்காங்க. அதை பற்றின ஒரு அப்டேட் தான் இது. ரீரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனு. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல்துறை சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். மொத்தம் 65 தேர்வுகள், 6500 வினாக்கள், 6 மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் நடக்குது. இந்த டெஸ்ட் பேஜோட முதல் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 22ஆம் தேதி ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக நடத்தியிருந்தோம். விருப்பமுள்ள மாணவர்கள் அந்த டெஸ்ட் எழுதணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், நீங்கள் தாராளமாக எடுத்து எழுதிக்கலாம். இதனுடைய அனைத்து தேர்வுகளும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து தொடங்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசி எக்ஸாமுடைய ரீரிசல்ட் வருது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முக்கியமான அப்டேட்ஸ் இருக்குது. மொத்தமாக ஒரே வீடியோவில் பார்த்துலாம். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணுறாங்க. இல்லை புக்லெட் சீரிஸ் நம்பர் ஏ, ஓகேங்களா, ஏ சீரிஸ் புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் அதாவது 6, 7, 13, 31, 52 இந்த 5 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணி கேஸ் போட்டிருக்காங்க. அதை பற்றின அப்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ. ஓகேங்களா? ஏ சீரிஸில், ஓகேங்களா, கொஸ்டின் புக்லெட் ஏ சீரிஸ். இது வந்து கோர்ட் ஆர்டர்ப்பா. இது நம்ம பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் ஆர்டர் நம்ம குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் சீரிஸ் ஏல வந்து பார்த்திங்கன்னா வினாயன் 6, ஓகேங்களா, இந்த வினாயன் 6 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வினாயன் 7, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வினாயன் 13, வினாயன் 31, அடுத்த வந்து பார்த்திங்கன்னா வினாயன் 52, ஓகேங்களா. இந்த 5 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதன்படி இவங்க கொடுத்துருக்கிறது படி பார்த்திங்கன்னா அதாவது வினாயன் 6, 13, 31 இந்த 3 வினாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க், கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? எல்லா மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வினாயன் 7 இருக்கு இல்லையா, இந்த வினாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் பெட்டிஷன் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க 1 மார்க். ஓகேங்களா? அது அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் கிரேஸ் மார்க் உண்டு. ஓகேங்களா? அடுத்தது வினாயன் 52 இருக்குது பார்த்தீங்களா, இந்த வினாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி ஆன்சர் கீழே அவங்க அப்போ அப்ளை பண்ண கேஸு இப்போ வந்திருக்கனால வந்து பார்த்திங்கன்னா அது அப்டேட்டு. அதை வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஆன்சர் கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் சி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ கோர்ட்லேயும் சி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெருசாக ரோல் பண்ணாது. பட் அந்த 3 வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரோல் பண்ணும். சரிங்களா? இப்போ வந்து ரீரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீரிசல்ட்டில் பார்டரில் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீரிசல்ட் செலக்ட் ஆகி உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் முடிஞ்சால் ஃபிசிக்கல் 24 போட முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த 6, 13, 31 இந்த 3 வினாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கிரேஸ் மார்க் வாங்குறாங்களோ அவங்க எல்லாருமே, அதாவது இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணியிருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இப்போதைக்கு அப்டேட்டு. ரீரிசல்ட் வரும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபிசிக்கல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நீங்கள் ஃபிசிக்கல் முடிச்சிட்டிங்க, அவ்வளோதான். இப்போ புதுசாக செலக்ட் ஆகிறவங்க தான் வந்து ஃபிசிக்கல் பண்ணுவாங்க. சரிங்களா? இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவோம். இந்த மாதிரி பார்டரில் மார்க் வச்சுட்டு இந்த பிரச்சனைலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2026 பிசி எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் லாஸ்ட் டைமில் படித்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ புதுசாக உள்ளே வரவங்க 24 போடுறாங்க. ஆல்ரெடி உள்ளே இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்டார் விட்டுட்டு 20 தான் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க உள்ளே போகிறது தான் இப்போ வாய்ப்பு இருக்குது. அதனால் தெளிவாக சொல்லிட்டேன். 2026 ப்ரிப்பரேஷனை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா படிங்க. எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்கள். அதேமாதிரி சைட் பையாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலும் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்கப்பா. அந்த டீட்டெயில்ஸையும் நான் இப்போ காட்டினேன்ப்பா. பார்த்தீங்களா? கொஷின் நம்பர் 6க்கு ஆல் கேண்டிடேட்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கொஷின் நம்பர் 7க்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்டிஷனருக்கு மட்டும்தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கொஷின் நம்பர் 13 ஆல் கேண்டிடேட்ஸு, கொஷின் நம்பர் 31 ஆல் கேண்டிடேட்ஸு, கொஷின் நம்பர் 52 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கொடுத்தவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லிஸ்ட் ரெடி பண்ணி ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணணும். ஆஸ் பர் லா படி என்னவோ அதை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் இப்போதைக்கு அப்டேட்டு. அடுத்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா எதாவது வந்துச்சுன்னா நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணணும். சரிங்களா? நம்ம 2026ஆம் ஆண்டு போலீஸ் தேர்வுக்காக சிறை அப்படின்ற டெஸ்ட் பேஜில் இணையணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. முழுக்க ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் தான் இது. சரிங்களா? நீங்கள் வீட்டிலேருந்தே உங்களால் படிக்க முடியும். இதற்கான ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடத்திருந்தோம். இந்த கொஸ்டின் பேப்பர் இருந்தால் இருக்குது. இதோடைய பிடிஎஃப் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் இருக்கும். இதை எடுத்து எழுதி பாருங்கள். இதுக்கான ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோவாக நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.